வணக்கம். இன்னைக்கு மீண்டும் வந்தாச்சு. சும்மா நம்ம பொழுதுபோக்குக்கு ஒன்று பார்க்கலாமா? அப்படி போடு போடு போடு, அப்படி போடு தன்னாலே. ஜாலியாக இருக்கா? அதே மாதிரி தான். குறளை படி படி படி, நீ நன்றாக வாழ்ந்திடு. இதுதான் இதனுடைய பாட்டு. நாம் போகலாம் குறளுக்கு, சரியா? இந்த தடவை வெறுவந்த செய்யாமை அப்படின்னு சொல்லி அதிகாரத்தில் 2 குறட்பாக்கள் வருது. அதை பார்த்துருவோமா? தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒரு பதுவேந்து. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒரு பதுவேந்து. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தாக்கா, ஒரு குற்றவாளிக்கு ஒரு அரசன் தண்டனை வழங்க வேண்டும். அவ்வாறு தண்டனை வழங்கும் பொழுது மீண்டும் அந்த குற்றவாளி அந்த குற்றத்தை செய்யாதவாறு இருக்கும்படியான தண்டனையை அவன் கொடுக்க வேண்டும். அவனே மிகச்சிறந்த அரசன், சரியா? குற்றவாளியானவன் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்கக்கூடிய தண்டனையையே ஒரு அரசன் அவனுக்கு வழங்க வேண்டும். அவனே சிறந்த அரசன். அடுத்த குறள் போலாமா? இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னா சொல்வேந்தன், உரை கடுகி ஒன்றா கெடும். இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னா சொல்வேந்தன், உரை கடுகி ஒன்றா கெடும். மக்கள் எல்லாரும் ஒரு மன்னனை இவன் கொடியவன், கடுமையானவன் அப்படின்னு ஒரு விமர்சனம் செய்யும் பொழுது அந்த அரசனுடைய அரசாட்சி மட்டுமல்ல, அரசனும் மிக விரைவில் வீழ்ந்து விடுவான். ஏன்னா அவனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு இல்லை. அதனால் இறைக்கடியன், நம்ம அரசாட்சி செய்யக்கூடிய அரசன் நல்லவன் இல்லை, கொடியவன் அப்படின்னு மக்களால் முத்திரை குத்தப்பட்டு விட்டால் அந்த அரசன் மிக விரைவில் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய ஆட்சியையும் விட்டு நீங்கி விடுவான் என்பதே இதன் பொருள். மீண்டும் சந்திக்கலாம் நாளை. நன்றி.